எப்படி நம்மை தாக்குதல் நடத்த முடியும் என்று அருந்ததிகளை உசுப்பேற்றியவர்கள் யார் என்று கேட்டால் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள். இப்போது கூட அர்ஜுன் சம்பத் என்று அவன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் தான். சில கோடிகளுக்கு விலை போய் இப்போது இந்துத்துவத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார். அப்படி அங்கு இருக்கக்கூடிய அருந்ததி மக்களை உசுப்பேத்தி சோபா என்று கருதுகிறேன் ஒரு பெரிய ஜவுளி நிறுவனம், அந்த நிறுவனத்துக்குள்ளே புகுந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள துணிகளை களவாடச் சொல்லி காவல்துறை வழிகாட்டியது. பாதுகாப்பாக காவல்துறை நின்றது. பல்வேறு இஸ்லாமியர் கடைகளுக்கு சென்று நகைகள், துணிகள், அரிசி போன்ற பல்வேறு விதமான பொருள்களை கொள்ளையெடுத்து சென்றார்கள். அதனுடைய மதிப்பு மட்டுமே 60-70 கோடியாய் தேரும் என்று சொன்னார்கள். அத்தனையும் அருந்ததியர் பகுதிக்கு சென்றது. 2 நாள் கழித்து காவல்துறை உள்ளே புகுந்தது. கொள்ளையடித்த குற்றத்திற்காக சக்கிலியன் சிறைக்கு போனான் அருந்ததியர். அந்த பொருள்கள் எல்லாம் காவல்துறை அங்கிருந்து திருடி தன்னுடைய வீட்டுக்கு எடுத்து சென்றது. அப்போது இஸ்லாமியர்களை அந்த புறம் நிறுத்தி வைத்து அருந்ததியர்களை இந்த புறம் நிறுத்தி வைத்து பாதுகாப்பு கேடயமாக காவல்துறை அருந்ததியர்களை பயன்படுத்தி இஸ்லாமியர் மீது குண்டுகளை வீசினார்கள், துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். ஆனால் ஒரு இஸ்லாமியன் கூட எதிரில் நிற்கிற சக்கிலியனை தாக்குவதற்கு கிஞ்சித்தும் எண்ணவில்லை. அப்படி ஒரு எண்ணி இருந்தால் உக்கடத்தில் வாழக்கூடிய சக்கிலியர்கள் ஒட்டுமொத்தமாக அழிந்திருப்பார்கள். அப்போதும் இஸ்லாமியர்கள் அருந்ததியர் பின்னால், தலித்துகள் பின்னால் நின்றார்கள் என்கிற வாஞ்சை எங்களுக்கு உண்டு. அப்படி தொடர்ச்சியாக கரம் கோர்த்த காரணத்தினால்தான் ஆதித்தமிழர் பேரவை 94 உருவான பிறகு தலைவர் அதியமான் தலைமையிலே எந்தெந்த பகுதிகளெல்லாம் RSS இந்து முன்னணி காலூன்றி அந்த மக்களை இந்துத்துவத்தின் கோட்பாட்டின் கீழ் உருவாக்கி கொண்டிருந்ததோ அந்த பகுதிகளுக்கு சென்று அம்பேத்கரிய பெரியாரிய கருத்துக்களை விதைத்தோம். இப்போது 15 ஆண்டுகளாகிவிட்டது. ஒரு அருந்ததியர் பகுதியில் கூட இந்துத்துவ அமைப்புகள் காலூன்றாத அளவிற்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்போது அங்கே இஸ்லாமிய அமைப்புகளான, இங்கே அமர்ந்திருக்கிறார் தோழர் ஹைதர் அலி அவர்கள், அங்கு ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், மரியாதைக்குரிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சையது என்று கருதுகிறேன். அவர் எங்கள் பகுதிக்கு வருவார், நாங்கள் அவரது பகுதிக்கு செல்லுவோம். இப்படி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திய பிறகு தலித்துகளுக்கு இன்றைக்கு ஒரு பாதிப்பு என்றால் இஸ்லாமியர்கள் முன் வருவதும், இஸ்லாமியருக்கு ஒரு பாதிப்பு என்றால் தலித்துகள் முன் வருவதும் என்கிற நிலை மாறி வருகிற போதுதான் இப்போது ஆத்திரம் கொண்டு இந்துத்துவவாதிகள் குறிவைத்து தாக்குகிறார்கள். மாட்டுக்கரியை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். மாட்டுத்தோலை உரித்ததற்காக சமீபத்தில் நடந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு நன்கு தெரியும். குஜராத்தில் நடந்த அந்த கொடூர செயலை கண்டித்து பேசியதற்காக மாயாவதியை வேசிக்கணையாக ஈடுபடுத்தி பேசினார்கள். இப்போது கூட அங்கே பதாகையில் வைத்திருக்கிறார்களாம்.